ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லரம்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வாரம் அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளை படித்து வருகின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். வாரம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற என்னையும் உங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், எமக்கான முழுமையான கூலிகளையும் தர வேண்டும். நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற எமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு நற்செய்தியை கூறி நமது இந்த நற்சிந்தனை வகுப்பினை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக, மார்க்க தெளிவினை அளிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த சொற்பமான வல்லமையாக கலந்து கொள்கின்ற இந்த நபர்களை நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா விரும்பியதால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தியதால் தான் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் என்ற செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் பற்றிய ஏராளமான செய்திகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். அவர்களை எமது உயிரிலும் மேலாக நாங்கள் எல்லாம் நம்புகின்றோம், வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை முழுமையாக எடுத்து நடக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினை எடுத்து சொல்லும் போது, அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அந்த கால பகுதியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையானவராக இல்லாமல் மிகவும் மென்மையான பண்பு கொண்டவராக, நளினமான பண்பு கொண்டவராக மக்களுக்கு முழுமையாக போதனை செய்தவர் என்ற செய்தியை நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அன்புகள் நிறைந்தவராக, பொறுமையான ஒரு மனிதராக, சகிப்புத்தன்மை கொண்டவராக, விட்டு கொடுப்பு உடையவராக, இன்னும் எத்தனையோ நட்பண்புகளுடைய ஒட்டுமொத்த வடிவமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான ஒரு அல்லாஹுடைய தூதர் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த செய்தியினை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றான். சூரா ஆல இம்ரானிலே 3வது அத்தியாயம் 159வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் முஹம்மதே. அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய நீதியால் நீங்கள் மக்களோடு நளினமான தன்மை கொண்டவராக, மக்களோடு நல்ல மென்மையாக நடக்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக். நீங்கள் ஒரு முரட்டு தனமானவராக அல்லது மிக கடுமையான குணம் கொண்டவராக, கோபமுடையவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை சூழ உள்ளவர்கள் விரண்டோரிப்பார்கள் என்ற செய்தியினை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, இந்த அளவுக்கு நளினத்தன்மை கொண்ட அல்லாஹுடைய தூதர், இந்த அளவுக்கு மென்மையான அல்லாஹுடைய தூதர், சில சமயங்களில் கண்டிக்க வேண்டிய அந்த நிகழ்வுகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து, வார்த்தைகள் எல்லாம், சத்தங்கள் எல்லாம் உயர்ந்து, கோபமடைந்து எச்சரிக்கின்ற கோபமடைந்த தருணங்களை நாங்கள் ஹதீஸ்களிலே சம்பவங்களினூடாக நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த நற்சிந்தனை இந்த குறுகிய நேரத்திற்குள் ஒரு 3-4 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் சிவந்து கோபமடைந்த தருணங்கள் ஒரு சிலவற்றை பார்த்துக் கொள்வது, படித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் சிவந்த கோபமடைந்த நிகழ்வுகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் பித்அத் குறித்து மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்குவது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் கண்கள் சிவந்து கோபமடைந்த அந்த நிகழ்வுகளை எங்களுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அவர்களுடைய குத்துபா உரையிலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், அம்மா பாத் ஃபஇன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் தலாலா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வார்த்தைகளிலே மிகச் சிறந்த உன்னதமான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலே மிகச் சிறந்த உன்னதமான வழிகாட்டல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் காண்பி தராத சொல்லாத செயற்பாடுகள் காரியங்கள் புதுமையாக உருவாக்கப்பட்டவை அனைத்துமே வழிகேடுகள் நாளை மறுமையிலே நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்ற இந்த எச்சரிக்கையை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1573வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கதப இஸ்மர்ரத் ஐனா அல்லாஹுடைய தூதர் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய கண்கள் அப்படியே சிவந்து விடுவாம். வாலா சௌத்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த பேச்சுக்கள் சத்தங்கள் அப்படியே உயர்ந்து விடுவாம். மிக கடுமையாக கோபம் கொண்டவராக இருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் இந்த செய்தியிலே ஹதீஸிலே பார்க்க முடியுமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் கோபப்பட்டிருக்கின்றார்கள். கஅன்னஹு முன்சிருல் ஜைஷி யகூல் சப்பஹக்கும் வமஸ்ஸாக்கும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே எதிரி தரப்புனர் எதிரி படையினர் தாக்குதலை தொடுக்க போகின்றார்கள் என்றால் மக்களுக்கு மத்தியிலே முன்னால் நின்று உங்களை காலையிலே தாக்க போகின்றார்கள், உங்களிலே மானையிலே உங்களை அடர்ந்தேற போகின்றார்கள் என்று ஒரு படை தளபதி எச்சரிப்பது போல, கடுமையாக கோபப்பட்டு கூறுவது போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பித்அத் சம்பந்தமான எச்சரிக்கையை விடுக்கின்ற பொழுது கோபப்பட்டு கண் சிவந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, நாங்கள் பித்அத்துடைய விஷயத்திலே மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணுகின்ற விஷயத்திலே மிக கடுமையாக நிதானமான போக்கோடு இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் சிவந்த கோபமடைந்த இன்னும் ஒரு செய்திதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பினை விமர்சித்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கோபம் கொண்டிருக்கிறார்கள், மிக கடுமையாக கண் சிவந்திருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 2359வது செய்தியாகவும் 2360வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்ன ரஜுலன் மினல் அன்சாரி காஸம ஸுபைர இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு முறைப்பாடு வருகின்றது. ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக அன்சாரி தோழர்களில் ஒருவர் முறைப்பாடை செய்கின்றார். எங்களுக்கு தெரியும், மதீனாவாசிகள் தங்களுடைய பேரித்தன் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக ஹர்ரா என்கின்ற ஒரு வாய்க்காலின் ஊடாக ஒரு நீர் ஓடுகின்ற அந்த பகுதியிலிருந்து மதீனாவாசிகள் தமது பேரிச்ச தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்சாரிய தோழரில் ஒருவர் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அந்த நீரோடையினை திறந்து விடுங்கள், நீரை ஓடுவதற்கு விட்டு விடுங்கள் என்று சொல்ல ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கின்றார்கள், ஓடவிடவில்லை. இந்த முறைப்பாடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பிரச்சனையினை நடந்த அந்த முறைப்பாட்டினை ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்ப்பினை வழங்குகின்றார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸுபைர் இஸ்கியா ஸுபைர் ثم ارسل الماء الى جارك فغلب الانصار. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஸுபைரே, நீங்கள் முதலாவதாக உமது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி விட்டு
பக்கத்திலே இருக்கின்ற உமது அண்டை வீட்டார் அந்த நண்பருக்கும் நீங்கள் நீர் பாய்ச்ச விட்டு விடுங்கள், அதனை திறந்து விடுங்கள் என்ற ஒரு பொதுவான நடுநிலையான ஒரு ஒரு தீர்ப்பினை வழங்குகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய தீர்ப்பினை இவர் கண்டித்து அன்சாரிய தோழர் உடனே கேட்கின்றார், உங்களுடைய சாட்சி அல்லது மாமியுடைய மகன் ஜுபைர் என்பதாலா இவ்வாறான தீர்ப்பினை? முதலாவது ஜுபைரை தண்ணீரை எடுக்குமாறும் பின்னால் பக்கத்தில் இருக்கின்ற எனக்கும் அந்த நீரை விட்டு விடுமாறு நீங்கள் இந்த தீர்ப்பினை வழங்கினீர்கள் என்ற ஒரு கடினமான ஒரு போக்கோடு அந்த அன்சாரிய தோழர் சொல்ல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே சிவந்து விடுகின்றது, முகம் அப்படியே மாறிவிடுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சொல்லுகின்றார்கள், ஜுபைரே, முதலாவது நீங்கள் நீர் பாய்ச்சி கொண்டு வரம்பு வரைக்கும் நீரை திறந்து விட்டு நீங்கள் நீரை அடைத்துக் கொள்ளுங்கள், நீரை பக்கத்திலே கொடுக்காதீர்கள் என்றவாறு மிக கடுமையான கோபத்தோடு முகம் சுளித்தவர்களாக கண்கள் எல்லாம் சிவந்தவர்களாக மீண்டும் அந்த தீர்ப்பினை சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அன்பான சகோதர சகோதரிகளே, நபிகளாருடைய தீர்ப்பை விமர்சித்த போதும் அல்லாஹுடைய தூதர் கண்கள் சிவக்கின்ற அளவுக்கு மிக கடுமையான கோபம் அடைகின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்திதான் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மிக கடுமையாக தண்டனை கூறப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் தண்டனை இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஆயிஷா அறிவிக்கின்ற செய்தி உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண்மணி இந்த களவெடுப்பு செய்தி குறைஷிகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த பெண்ணுக்காக சிபாரிசு செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகள் நடக்கின்றது, பல மஷூராக்கள் நடக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யார் இந்த பெண்ணுக்காக சிபாரிசு செய்வது, பரிந்துரைப்பது என்ற கலந்துரையாடல் செல்லுகின்ற பொழுது அங்கு உசாமா பின் ஜெயித் என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய வளர்ப்பு மகன் செல்லப்பிள்ளையாக இருந்த இந்த உசாமா பின் ஜெயித் அவர்கள் சொல்லப்படுகின்றார்கள். இவரை தவிர யாரும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே தைரியமாக பேச மாட்டார்கள், எனவே இவர்களே அந்த பெண்ணுக்காக பரிந்துரை செய்யட்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து பரிந்துரை செய்கின்றார். அல்லாஹுடைய தூதர் فتلون وجه رسول الله صلى الله عليه وسلم فقال اتشفع في حد من حدود الله. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ யாருடைய விடயத்திலே விளையாடுகின்றாய்? அல்லாஹ் விதித்த தண்டனைகளில் ஒன்றிலே நீ பரிந்துரை செய்கின்றாயா என்று மிக கடுமையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு முகமெல்லாம் மாறி கண்கள் சிவந்து எப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மாலையிலே மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு மத்தியிலே எழும்பி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், فإنما أهلك الذين من قبلكم أنهم كانوا إذا سرق فيهم الشريف تركوه وإذا سرق فيهم الضعيف أقاموا عليه الحد وإني والذي نفس بيده لو أن فاطمة بنت محمد تركت لقطعت يدها. அல்லாஹுடைய தூதருடைய பாருங்கள் நியாயமான தன்மை, அல்லாஹுடைய தூதருடைய நீதமான அந்த நடத்தையை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் எவ்வாறு அழிந்தார்கள் என்றால், ஒரு நல்ல குடும்பத்தார், நல்ல அந்தஸ்துள்ள குடும்பத்தார் களவெடுத்து விட்டால் அவர்களை அப்படியே தண்டனை கொடுக்காமல் விட்டு விடுவார்கள். எங்களில் யார் பலவீனமானவர்கள் களவெடுத்து விட்டால், இந்த தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். எனவே எனது உள்ளம், எனது ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், முஹம்மதுடைய மகள் பாத்திமா
களவெடுத்தாலும் அவர்களுடைய கை துண்டிக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்து எச்சரித்து சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, இவ்வாறு ஏராளமான செய்திகள், ஏராளமான சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் சிவந்து முகமெல்லாம் மாறி சத்தம் உயர்ந்து கோபமடைந்த தருணங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இவ்வாறான தருணங்களை நாங்கள் நிதானமாக கடந்து செல்ல வேண்டும். இவ்வாறான தருணங்களில் நாங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கோப பார்வைக்கு நாங்கள் எல்லாம் உள்ளாகாமல் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்திலே வாழுகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.